ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபைல் ஹேண்ட்லிங். இது செகண்ட் யூனிட்டில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் செகண்ட் யூனிட்டில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னா யூனியன், ஸ்ட்ரக்சர், தென் ஃபைல் ஹேண்ட்லிங், இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னமா? ஃபைல்னால் நமக்கு தெரியும், நம்ம நார்மலாக ஒரு ரெக்கார்ட். சரியா? அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் இன் சி ப்ரோக்ராம், அதுதான் என்னது ஃபைல் ஹேண்ட்லிங். பார்ப்போமா? ஃபைல் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸை சேர்த்து வச்சுருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபைலுன்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் ஃபார்ம், இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா, ஏ ஃபைல் ஆஃப் சைஸ் என் ஹேஸ் என் ரெக்கார்டு. இப்போ ஒரு ஃபைலோட சைஸ் என் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், என் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும்? இன் சீக்வன்ஸ் வேர் ஈச் ரெக்கார்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைல் ஹேண்ட்லிங் நார்மலாக நம்ம ஒரு ஃபைல், நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ஃபைல் வச்சுருக்கோன்னா, இப்போ லீவ் ஃபைல் வச்சுருக்கோன்னா 10 சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இருக்குன்னா 10 லீவ் உள்ள ஃபைல் நம்ம வாங்குவோம். சரியா? ஸோ இந்த ஃபைல் கலெக்ஷனும் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ள நம்ம டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். இதை ஜென்ரல் ஃபார்மில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, என் சைஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்த ஃபைலோட சைஸ் என்னன்னா என் ரெக்கார்ட்ஸ் நம்ம அதுக்குள்ளே வைக்கலாம். புரியுதா? ஸோ அதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ஃபைல் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, மார்க் இருக்குது. சரியா? ரோல் நம்பர் எத்தனை, இதில் சைஸ் ஃபைல் நம்பர், ஃபைலோட சைஸ் என்னது பாருங்கள், 1 2 3. அப்போ இது சைஸ் என்னது, ஃபைல் ஆஃப் 3. ஸோ ரோல் நம்பர், நேம் என்ன இருக்கு, ரோல் நம்பர் 1க்கு ரூபன், 2க்கு அஜின், 3க்கு சுஜி. அவங்களுக்கு மார்க்ஸும் இருக்குது. சரியா? இப்படி ஒரு ஃபைலை நம்ம வச்சுருக்கோம், 3 ஃபைல் நம்ம வச்சுருக்கோம். இந்த எபோ எக்ஸாம்பிள் த ஃபைல் ஹாஸ் 3 ரெக்கார்ட்ஸ். பார்த்தீங்களா? 1 2 3. டு ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு யூனிக் கீ கொடுக்குறோம். சரியா? என்ன கொடுக்குறோம்? யூனிக்கான கீ கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும் இல்லை, 1 2 3. அப்போ ஒன்றுன்னா இவங்கன்னு தெரியும். பட் ரூபன்னு இங்கே இருக்குது, இன்னொரு பையனு கூட என்னவா இருக்கலாம், நேம் ரூபனாக இருக்கலாம். ஸோ நம்ம இதை யூனிக்கியாக வைக்க முடியாது. மார்க்ஸு 72, இன்னொருத்தனுக்கும் 72 இருக்கலாம். ஸோ இதுவும் யூனிக்காக வைக்க முடியாது. பட் ரோல் நம்பர் வந்து 1ன்னு ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் 1 இருக்கும். ஸோ இங்கே யூனிக்கியாக நம்ம எதை செட் பண்ணலாம், ரோல் நம்பரை செட் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். சரியா? டு ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட் ஏ யூனிக்கி அசோசியேட்டட் வித் இட். அப்போ நம்ம 1ன்னு கொடுத்தா அது என்ன ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரோம், ரூபனோட ரெக்கார்டு. 3ன்னு கொடுத்தா சுஜியோட ரெக்கார்டை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும். சரியா? ஸோ ஹியர் ரோல் நம்பர் கேன் பி தாட் அஸ் கீ. நான் வந்து ரோல் நம்பரை தான் நம்ம கீயாக எடுக்க முடியும். ஏன்னா மீதி ரெண்டே நம்ம எடுக்க முடியாது, ஏன்னு நான் சொன்னேன். வி கேன் ஈஸிலி ஆக்சஸ் த டேட்டா யூஸிங் திஸ் யூனிக்கி. நம்மளுக்கு யூனிக்கி இருந்துச்சுன்னா ஈஸியாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2ன்னு கொடுத்தாச்சுன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸை அதை எடுத்துகிட்டு வரும். சரியா? இன் சி ஃபைல் கேன் பி டிக்ளேர்ட் யூஸிங் த பாயிண்டர். இப்போ நம்ம பாயிண்டர்ஸ் முடிச்சுட்டு தான் ஃபைல் ஹேண்ட்லிங் உங்கள் சிலபஸில் இருக்கும். ஏன்னா பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலோட சின்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஃபைல் ஆப்ஸில் எழுதிக்கோங்க, FILE ஃபைல் ஆஸ்ட்ரிச். எப்போவுமே பாயிண்டர் கொடுக்க முன்னாடி ஆஸ்ட்ரிச் சிம்பிள் கொடுக்கணும், ஃபைல் பாயிண்டர். சரியா? அப்போ சின்டெக்ஸ் என்னது, ஃபைல் ஆஸ்ட்ரிச் ஃபைல் பாயிண்டர். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைல் ஆஸ்ட்ரிச் FP, நான் TRம் போட்டுருக்கேன், FPன்னு போட்டுக்கலாம். சரியா? செமிகோலன். ஸோ அப்போ வந்து ஃபைலோட சின்டெக்ஸ் என்னது, FILE ஆஸ்ட்ரிச் ஃபைல் பாயிண்டர். சரியா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைல், நம்ம தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபைலை 2 டைப்ஸில் சொல்லலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பைனரி ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்னால் ரொம்ப ஈஸி. என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டெக்ஸ்ட். சப்போஸ் இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் கேட்பாங்க, டெக்ஸ்ட் ஃபைல்னா என்ன, பைனரி ஃபைல்னா என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, டெக்ஸ்ட் ஃபைல்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்னது, இல்லை டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி பிளெயின் டெக்ஸ்ட் டேட்டா. இதில் இமேஜோ கிராஃபிக்கல் டேட்டாவோ வேறு ஆடியோவோ வீடியோவோ எதுவும் இருக்காது. அப்போ டெக்ஸ்ட் ஃபைல்னா என்னது, இட் இஸ் யூஸ்டு டு ஒன்லி ஸ்டோர் த டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன். சரியா? பைனரி ஃபைல்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டு. பைனரி ஃபைல்ஸ்னால் என்னது, வி கேன் ஸ்டோர் டெக்ஸ்டுவல், இமேஜ், ஆடியோ, வீடியோ, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், பைனரி ஃபைல்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எனி டைப் ஆஃப் டேட்டா. புரியுதா? அதில் ஒன்லி டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன். இந்த பைனரி ஃபைல்ஸில் எனி டைப் ஆஃப் டேட்டா தட் இஸ் என்கோடட் இன் பைனரி ஃபார்ம். பட் இது எப்படி இருக்கணும்னா பைனரி ஃபார்மில் இருக்கணும். பைனரி ஃபார்ம்னா என்னது, 0s and 1s இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த டேட்டா மேபி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், ஆடியோ எப்படி வேணும்லாம் இருக்கலாம். த பைனரி ஃபைல்ஸ் கண்டெயின் த
பைனரி டிஜிட்னா நம்மளுக்கு தெரியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருந்துச்சுன்னா அது எந்த ஃபைலாக இருந்தாலும் பைனரி ஃபைலுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ இனி இம்பார்ட்டன்ட் இதுதான். உங்களுக்கு 2 மார்க்லேயும் தனித்தனியாக கேட்பாங்க. பட் இல்லாமல் கேட்டாலும் இதை எழுதிட்டா போதும். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்த்துருவோம். சரியா? ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் ஏ ஃபைல் ஆர் ஓப்பனிங் ஏ ஃபைல். ஒரு ஃபைலை நம்ம நார்மல் வேர்டில் போய் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ஃபைலை அப்படின்னா என்ன மீனிங்? ஆல்ரெடி அந்த ஃபைல் அங்கே க்ரியேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். இல்லைன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணணும். சேம் கான்செப்ட் தான் இங்கே. சரியா? ஸோ கிரியேட்டிங் ஏ ஃபைல் ஆர் ஓப்பனிங் ஏ ஃபைல். சிண்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன். அப்போ ஓப்பன் அண்ட் க்ரியேட்டுக்கு என்னது? க்ரியேட்டுக்கும் ஓப்பனுக்கும் என்னதான்? ஒரே சிண்டெக்ஸ். எப்படி? ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன், அடுத்து ஃபைல் நேம் மோடு. இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன், ஃபைல் நேம் மோடு. ஹியர் ஃபைல் நேம்னா என்னென்னா இஸ் த நேம் ஆஃப் ஃபைல் வி வாண்ட் டு கிரியேட். நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபைல் என்னது, இல்லை க்ரியேட் பண்ணலைன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிற ஃபைல் என்னவோ அந்த ஃபைலோட நேம் தான் என்னது இதில் வரும். சரியா? எல்லாமே இங்கே எழுதுறது ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் இதுதான் எழுதும். மோடுனா என்னன்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபைல் நேம்னா என்னென்னு பார்த்தோம். நம்ம என்ன நேமில் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ இல்லை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேம். மோடு கேன் பி என்னென்னா இதில் நான் மோடு இருக்குது, 3 மோடு இருக்குது. ரீட், ரைட், அப்பெண்ட். நீங்கள் சம்டைம்ஸ் நான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலது வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா வி கேன் நாட் எடிட். அப்படி தானே? ரீட் அண்ட் ரைட்டில் இருந்ததுன்னா வி கேன் மாடிஃபை இட். ஸோ இதை தான் இங்கே நம்ம ஃபைலில் கொடுத்துருக்கோம். ரீடுன்னு இருந்துச்சுன்னா அந்த மோடு இருக்கிற பிளேஸில் எப்படி கொடுக்கணும்? ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கேயும். இங்கே பார்த்தீங்களா? ஃபைல் நேமும் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, மோடும் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. இங்கே செமிகோலனில் முடியுது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள். ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்னு கொடுக்கணும். ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா டபிள்யூன்றத மோடு கொடுக்கணும். அப்பண்ட்னா ஏன்ற மோடு. ஸோ எப்படி அதை கொடுப்போன்னு போவோம். இப்போ யூஸிங் அந்த மோடு இருக்கிற பிளேஸில் வெறும் ஆர் மட்டும் போட்டிங்கன்னா என்ன மீனிங்னா ஓப்பன் த ஃபைல் இன் ரீட் மோடு. நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் ரீட் மோடில். இப்போ ஃபைல் இருந்தால் தான், டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஃபைலே இல்லைன்னா வி கிரியேட் ஏ நியூ ஃபைல். நம்ம என்ன பண்ணணும்? நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை என்ன பண்ணலாம்? ரீட் பண்ணலாம். வி கேனாட் எடிட் or in doing anything. சரியா? நெக்ஸ்ட் யூஸிங் அது டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர் ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்னென்னா அலோஸ் ரீட் ஃப்ரம் ஃபைல். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அங்கே கண்டிப்பாக ஃபைல் இருக்குது. சரியா? வெறும் ஆர் கொடுத்தா அந்த ஃபைல் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும்? புதுசாக அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும். ஆர்னு கொடுத்தாலே என்ன ஆகிடும்? க்ரியேட் பண்ணிடும். யூஸிங் டபிள்யூனா என்னது? ஓப்பன் ஏ ஃபைல் இன் ரைட் மோட். அப்படின்னா என்னது? அதுலேயும் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைல் இருந்துச்சுன்னா ரைட் பண்ணும், இல்லைன்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணும். சரியா? ஸோ டபிள்யூ ப்ளஸ் கொடுத்தாச்சுன்னா என்னது? யூ கேன் ரைட் அஸ் வெல் அஸ் மாடிஃபை த கண்டென்ட். அப்போ எது கொடுத்தா தான் மாடிஃபை பண்ண முடியும்? டபிள்யூ ப்ளஸ் வரும். டபிள்யூ கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ரைட் மோடில் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? மாடிஃபை கண்டென்ட் என்னது? டபிள்யூ ப்ளஸ். நெக்ஸ்ட் யூஸிங் ஏ. இது வந்து என்னென்னா ஓப்பன்ஸ் ஏ ஃபைல் இன் அப்பண்ட் மோடு. இதுலேயும் வந்து இப்போ ஃபைல் இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணும். ஸோ அப்பண்ட் மோடில் இருக்கும்போது ஏ ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா ரீடு பண்ணலாம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்பண்ட் மோடில் என்ன பண்ணிக்கலாம்? ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அது எழுதுவோம்? எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொடுத்தோம்ல, இது எக்ஸாம்பிள் எழுதுனா நம்ம சிண்டாக்ஸ் இங்கே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் பிரேசிஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபைல் நேம் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே மோட் செமிகோலன் போட்டு முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இங்கே அந்த ஃபைல் பாயிண்டரை எப்படி எடுத்திருக்கோம்? ஃபைல் பாயிண்டரை என்னென்னு எடுத்திருக்கோம்? எஃபின்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு எஃப் ஓப்பன். இதுதான் சிண்டெக்ஸோட எக்ஸாம்பிள். சரியா? எஃப் ஓப்பன் இந்த கோட்ஸ்குள்ளே ஃபஸ்ட் என்னது? நம்மளோட ஃபைல் நேம் தான் என்னது? student.data நான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைல் நேம் டபுள் கோட்ஸ் கமா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டு. இப்போ இந்த டபிள்யூ எழுதும்போது அந்த ஃபைல் அங்கே இருந்துச்சுன்னா ரைட் மோடில் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நியூ ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் க்ளோசிங் த ஃபைலுக்கு சிண்டெக்ஸ் என்னது? எஃப் க்ளோஸ்
ஃபைல் பாயிண்டர் செமிகோலன். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் எஃப் க்ளோஸ் ஃபைல் பாயிண்டர் என்னது எஃப்பி. ஜஸ்ட் இது அதுக்கு ரீட் மோட் அப்படி ஒன்றுமே நம்ம கொடுக்க வேண்டாம். க்ளோஸ் த ஃபைல் பாயிண்டட் பை த எஃப்பி. நம்ம எஃப்பியில் நான் எஃப்பினா இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லை ஒரு ஃபைலு. இந்த ஃபைலு இதான் இப்போ எஃப்பினா என்னது இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவில் இருக்கக்கூடியது. அந்த ஃபைலை வந்து இங்கே என்ன பண்ணிவிடும், அது என்ன பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு செட்டிங் த பாயிண்டர் டு ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபைலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்ம பாதி பார்த்துட்ருக்குறோம். அப்போ இப்போ கேசட்டில் ஒரு பாட்டு பார்த்துட்ருக்கோம் வீடியோ. ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பார்க்கணுன்னா ரீவைண்ட் பட்டன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அஸ் த சேம் ப்ரொசீஜர் இஸ் ஹியர். செட்டிங் த பாயிண்டர் டு ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல். ஸோ சின்டாக்ஸ் வந்து என்னது rewind. அப்போ start setting the pointer start of file என்னது rewind file pointer. so example என்னது rewind fp அப்படினா என்னது first point க்கு போய் அது ஸ்டார்ட் ஆயிடும். next writing a character to file. character to file எப்படி எழுதணும், இங்க பாருங்க syntax f put c. characterனா என்னது put c. இப்போ writing a string to a file னா என்ன வரும், f புட் எஸ். புரியுதா, இதை பார்த்துக்கோங்க, நான் அது நோட் பண்ணலை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை 2 மார்க்கில் கேட்டால் ரைட்டிங் ஏ கேரக்டர் கேட்டால் இதில் என்ன எழுதணும், எஃப் புட் சி கேரக்டர் கமா ஃபைல் பாயிண்டர் செமிகோல. பட் ஸ்ட்ரிங் இப்போ ரைட்டிங் ஏ ஸ்ட்ரிங் டு ஃபைல்னு கேட்டால் என்ன எழுதணும், எஃப் புட் எஸ் கேரக்டர் கமா ஃபைல் பாயிண்டர். சரியா. ரீடிங் ஏ கேரக்டர் டு ஃபைல், ஒரு கேரக்டர் எப்படி ரீட் பண்ணுறதுங்க பாருங்க, எஃப் கெட் சி ஃபைல் பாயிண்டர். இப்போ சொல்லுங்க பாப்போம், ரீடிங் ஏ ஸ்ட்ரிங் டு ஏ ஃபைல்னு கேட்டால் என்ன எழுதணும், எஃப் கெட் எஸ் ஃபைல் நேம். புரியுதா, இதை மட்டும் மாற்றிட்டா போதும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஃபைல் ப்ரிமிட்டிவ் சச்சஸ் நம்ம எஃப் ஓப்பன் எஃப் க்ளோஸ் எஃப் பிரிண்டப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டர் பாயிண்ட் எழுதுவோம், அதை எழுதிட்டோம். வாய்டு மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பிரேசிஸ். ஸோ உங்களுக்கு ஃபைல் க்ரியேட் பண்ண தெரியும், என்னது ஃபைல் எஃப்ஐஎல்இ ஆஸ்டிச் எஃப்பி பாயிண்டர் ஃபைல் பாயிண்டர். ஸோ நான் ரோல் நம்பரும் எடுத்திருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கேரக்டர் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்திருக்கேன். சரியா. இப்போ இங்கே பாருங்கள் எஃப்பி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எஃப்பி ஈக்குவல் டு தான் ஃபார்மல் எஃப் ஓப்பன் நம்மளோட ஃபைல் நேம். நான் இங்கே ஸ்டூடெண்ட் டேட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ டபிள்யூ ரைட்டு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆர் ரீட் மட்டும் எடிட் பண்ண வேண்டாம்னா ஆரும் கொடுத்துக்கலாம். சரியா. செமிகோலன். இப்போது இஃப் திஸ் எஃப்பி ஈக்குவல் டு நல். இப்போ இந்த எஃப்பியை நான் ரைட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி. பட் நம்மளுக்கு வந்து ரீட் அதாவது ரைட் மோடில் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து எனக்கு அங்கே ஃபைலே இல்லை அப்படின்னா என்னது, ஃபைல் ஓப்பனிங்கில் எரர் எக்ஸிட் 1. புரியுதா, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் printf. அப்படி இல்லை அங்கே ஃபைல் இருக்குது தேர் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா printf என்டர் த ரோல் நம்பர் அண்ட் நேம். நம்ம ரோல் நம்பர் அண்ட் நேம் கொடுத்துருக்கோம்ல, அதை ஸ்கேன் பண்ணுறோம் நார்மல் அசிஸ்டன்ட். ரோல் நம்பர் வந்து இன்டிஜர், ஸோ %d போட்டிருக்கோம். நேம் வந்து கேரக்டர், ஸோ %s போட்டிருக்கணும். அண்டு %dக்கு ஆம்பசன்ட் ரோல் நம்பர் கமா %sக்கு ஆம்பசன்ட் நேம். இது நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எஃப் ஓப்பன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் பிரிண்டஃப். ஸோ பிரிண்டஃப் பண்ணிட்டோம். எஃப் பிரிண்டஃபில் என்ன நடக்குன்னு பாருங்கள். எஃப் பிரிண்டஃபில் ஃபஸ்ட்டு எஃப்பி. அப்போ எஃப்பின்னா என்னது, இங்கே எஃப்பியில் என்ன இருக்குது, ஓப்பன் பண்ண ஃபைல் வேணும். ஸோ அந்த ஓப்பன் பண்ண ஃபைல் கமா திஸ் ஒன் சேம் தான் %d நம்ம ஸ்கேன்எஃப்பில் எழுதுனா அதே தான். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ க்ளோஸ் எப்போவுமே ஃபைனலாக தான் பண்ண முடியும். ஸோ எஃப் க்ளோஸ் ஓப்பன் ஆகிருக்கிற ஃபைல் என்னது எஃப்பி ஸ்டூடெண்ட் டேட்டா, அதை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். புரிஞ்சிச்சா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்டரில் கொடுக்குறோம், அடுத்து டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறோம், எஃப் ஓப்பன் பண்ணுறோம். எஃப் ஓப்பனில் வந்து நம்மளுக்கு ஃபைல் இல்லை அப்படின்னா எரர், இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் பிரிண்ட்டும் பண்ணுறோம். எஃப் பிரிண்டஃப் பண்ணதுக்கு நான் கோடிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப் பிரிண்டஃப்க்கு இந்த எஃப்பி ஃபைலையும் பிரிண்ட் பண்ணி விச் மீன்ஸ் ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணி அடுத்து வரும். அடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் நேம் கொடுத்தா போதும். ஸோ அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் இந்த பிரிண்டஃப் வருது, என்டர் த ரோல் நம்பர் அண்ட் நேம். பாருங்கள், என்டர் த ரோல் நம்பர் அண்ட் நேமில் நான் ரோல் நம்பர் 1ன்னு கொடுத்து சும்மா சினோன்னு கொடுத்துருக்குறேன் நேம். சரியா. அடுத்து பாருங்கள், இந்த எஃப் பிரிண்டஃப்க்கு வருது எஃப்பி ஃபைல் நேம் ஃபஸ்ட் வருதா, என்ன ஃபைல் நேம் கொடுத்தேன், student.data. அது
அதே மாதிரி ரோல் நம்பர் அண்ட் நேம், அதே நேம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்னாகும், க்ளோஸ் ஆகி ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இதுதான் என்னது ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ ஒரு ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபைலுன்னா என்னது, நம்ம ஒரு ஃபைலுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருப்போம், அந்த சைஸில் நம்ம ரெக்கார்டை வச்சுக்க முடியும், சரியா, கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு வச்சுருக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு யூனிக் கீ நம்ம கொடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, கேரக்டர்னால் எப்படி இது பண்ணுறது, ஸ்ட்ரிங்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்தோம். இதுதான் என்னது ஃபைல் ஹேண்ட்லிங். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா. தேங்க்யூ.